கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபா பாடி முடித்ததுக்கப்புறமா கார்த்திக்கு கையெழுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் அவரோட படத்துக்கு தீபாவை பாட சொல்லி கேட்டு போகிறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. தீபாவும் கார்த்திக்கும் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மீனாட்சி தீபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா அபிராமியை கூப்பிடுறாங்க. பாருங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த தீபா மட்டும் பெரிய பாடகி ஆகிட்டா இனிமேல் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. மொத்தமாக அவள் கார்த்திகை அவள் பக்கம் இழுத்துட்டான். இதுக்கப்புறம் எவ்வளோ நாளும் அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டு இருந்தவர் இனிமேல் தீபா தீபான்னு தான் அவள் பின்னாடி தான் போக போகிறாரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அவள் மட்டும் பெரிய பாடகி ஆகிட்டான். கம்பெனியெல்லாம் விட்டுட்டு அவர் தீபாவுக்கு மேனேஜர் ஆகிட போகிறாரு. அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் தீபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு மாறப்போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு அபிராமியை பயங்கரமாக ஏற்றி விட்டுறாங்க. தீபாவும் கார்த்திகை உள்ளே வராங்க. கார்த்திக் நேராக அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா தீபாவோட ப்ரோக்ராம் லைவில் வந்துச்சே பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு கேட்க அபிராமி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. கார்த்திக்கோட அப்பா நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரேம்மா, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் தீபாவும் ரூமுக்கு போகிறாங்க. தீபா அப்படியே கார்த்திகை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கார்த்திகை கட்டி பிடிச்சி அழறாங்க. அப்போது கார்த்திக் தீபா என்னாச்சு, ஏன் அழறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபா, சார் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கவே முடியாது. என்னோட கனவு, எங்கள் அம்மா அப்பாவோட கனவு எல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக், இல்லைங்க நீங்கள் நல்லா பாடலைன்னா இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குமோ சொல்லுங்கள், உங்களோட முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமியும் தீபாவும் விளக்கு போடுறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே அபிராமி தீபாவை விளக்கு வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. தீபா விளக்கு வாங்கிட்டு இருக்கும் போதே, இது பல்லவி தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓடி போய் தீபா கிட்ட பேசுகிறாங்க. எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பாடினது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தீபா ஒரு பக்கம் அபிராமியை பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமி ஒரு பக்கம் தீபாவை முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. சரி நான் போயிட்டு விளக்கு போடணுன்னு சொல்லியும் கேட்காம நிறைய பேர் தீபா கிட்டே செல்ஃபி எடுத்துக்கணும்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் மீறி தீபா அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம விளக்கு போடலான்னு சொல்ல, அதுக்கு அபிராமி, என்ன நீ போனால் ஒழுங்காக சீக்கிரம் வரமாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா இல்லைங்கத்த, அவங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக கேட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபிராமி, நீ ஒன்றும் இங்கே பாடுறதுக்காக வரலை, விளக்கு போடுறதுக்காக வந்திருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தீபா ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க, கடவுளே அத்தைக்கு நான் பாடுறது சுத்தமாக பிடிக்கல, ஆனால் கார்த்திக் சார் நான் பாடியே ஆகணும்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு தீபா ஒரு பக்கம் வேண்டிகிட்ருக்கு. அபிராமி, கடவுளே அந்த சாமியார் சொன்ன மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, என் பையனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேண்டிகிட்ருக்காங்க. கோவிலை சுற்றி வரும்போது நிறைய பேர் தீபாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஓடி தீபா கிட்ட பேசுகிறாங்க. அப்படி நிறைய பேர் ஓடி வர சமயத்தில் அபிராமியை ஒருத்தவங்க அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு கையில் அடிபட்டுடும். தீபா அவங்களெல்லாம் தாண்டி வந்த உடனே அபிராமி கிட்ட, அத்தை என்னாச்சு உங்கள் கைக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாம் ஓடி என்னை தள்ளி விட்டப்போ அதெல்லாம் கண்டிக்காமல் இருந்துட்டு அங்கே பேசிட்டு இருந்துட்டு, இப்போ என்ன நல்லா விசாரிக்கிறியான்னு கேட்க, அப்போது தீபா அத்தை கையில் அடிபட்டிருக்கு, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறாங்க. என் மூஞ்சிலே முழிக்காது, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.